பிரைஸ் தி லார்ட். மோசேயை ஆண்டவர் வந்து சந்திக்கிறாங்க. மோசே ஆண்டவர் சந்திக்கும் போது மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாங்க, இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் எட்டினது, எகிப்தியர்கள் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க, அடிமைப்படுத்தப்படுறாங்க எகிப்தியர்கள்னால. அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, அவர்களுடைய கூக்குரலை வந்து என்னுடைய சன்னதியில வந்து எட்டினது. அவர்களுடைய ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைய காரணம் இல்லாம ஒடுக்கப்படுறது ஆண்டவருடைய கண்ணுல வந்து அது வந்து காட்டப்படுது. அப்ப வந்து ஆண்டவர் அடுத்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. முதல்ல வந்து அந்த ஒடுக்கப்படுகிற ஜனங்கள் வந்து அவர்களுடைய கூக்குரலின் சன்னதியில் எட்டினதுன்னு சொல்றாரு. அடுத்து வந்து அவர்கள் என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதே போல எரேமியா 33 நம்ம பார்த்தோம்னா, எரேமியா வந்து ஒரு சிறைப்பட்ட சூழ்நிலையில இருக்காரு. அப்ப ஆண்டருடைய வார்த்தை அவருக்கு ப்ராஃபிட்டிக்கலா கிடைக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லிட்டு. ஒருவேளை நம்மளுக்கு என்ன பண்றது அடுத்து சிறைப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்மளுக்கு இருக்கலாம், அறியாததா நம்ம இருக்கலாம், நமக்கு எதுவுமே எட்டல அப்படின்னு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அறிய வேண்டாம், என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறிவிக்கிறேன், நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன், நான் உனக்கு அந்த விஸ்டத்தை கொடுக்கிறேன், நீ என்ன பண்ணணும்ன்றத நான் சொல்றேன், எட்டாததுமான காரியங்களை நான் உனக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதே போல சங்கீதம் 9:9 சிறுமைப்பட்டவருக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆண்டவர் இந்த நாள்லையும் கூட சிறைப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற, அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற, நெருக்கப்பட்ட சூழ்நிலையில நம்ம இருக்கோமா? ஆண்டவருடைய வார்த்தை ப்ராஃபிட்டிக்கலா ஆண்டவர் பேசுற ஜெரமியா கிட்ட, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு அருளி செய்வேன்னு சொல்லிட்டு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு கற்றுத்தருவேன்னு சொல்லிட்டு ஆண்டோடைய சமூகத்துல நம்ம உட்காருவோம். நம்ம அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில இருக்கிற காரியங்கள் மாறும், நம்ம நெருக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள்ல இருக்கிற காரியங்கள் மாறும். ஆண்டவர் நம்ம அறியாததும் நம்ம எட்டாததுமான பெரிய காரியங்களை நம்மளுக்கு கற்று நம்மளை விடுதலை ஆக்குகிற தேவனா இருக்காங்க. ஆமென்.